Hi friends, welcome to Maha's Kitchen Diary. இதுதான் என் சேனல் வீடியோஸை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மழை காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பொதுவாகவே ஈவினிங் டைம் டீ குடிக்கும்போது சூடாக பஜ்ஜி போண்டா சாப்பிடணும்னு எல்லாருக்குமே தோணும். அதுவும் மழை பெய்யும் போதுனா சொல்லவே வேண்டாம். அதுக்கேற்ற மாதிரி தான் ஈவினிங் ஆனால் கரெக்டாக மழை வந்துடுது. அப்படி மழை வந்துட்டு இருக்கும்போது டீ கூட சேர்த்து சூடாக இந்த மாதிரி கோதுமை போண்டாவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அது என்ன கோதுமை போண்டான்னு கேட்குறீங்களா? எப்போவும் பஜ்ஜி போண்டான்னு ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு போர் அடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கும் சொல்லிவிடுங்க. ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற 4-5 ஐட்டம்ஸை வச்சே செஞ்சிடலாம். அது என்னென்ன ஐட்டம்ஸ்னால், கோதுமை மாவு 250 கிராம்ஸு, கடலை மாவு 100 கிராம்ஸு, பேக்கிங் சோடா அதாவது சோடா உப்புன்னு சொல்லுவாங்களே அது ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், துருவன கேரட் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு. இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுலில் கோதுமை மாவை 250 கிராம்ஸ் அளவு போட்டுட்டு கூடவே கடல மாவை 100 கிராம் அளவு போட்டுக்கலாம். கோதுமை மாவை விட 1/4 பங்கு தான் கடல மாவு சேர்த்துக்கணும். அப்புறம் பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டுட்டு கூடவே உப்பு ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சின்னதாக கட் பண்ணி வச்ச ஒரு ஆனியனை அதில் சேர்த்துக்கலாம். கூடவே 4-5 கருவேப்பிலையை குட்டி குட்டியாக கட் பண்ணதை அதில் போட்டுக்கலாம். அப்புறம் கேரட் ஒரு 1/2 கேரட் போதும், அதை துருவி இது கூட சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக கட் பண்ணி வச்ச 2 பச்சை மிளகாயையும் போட்டுட்டு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த மாதிரி. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெயை ஊற்றிக்கலாம். நல்லா காஞ்சதும் இப்படி கையால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நம்ம போடும்போது ஷேப் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா வெந்து வரும்போது தானாகவே ரவுண்ட் ஷேப்பில் அழகாக உப்பி வந்துடும். 2 மினிட்ஸ் போதும் வேக. 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்தால் சூடான கிறிஸ்பியான கோதுமை போண்டா ரெடி. இதை நம்ம கையால் மட்டும் இல்லை, ஒரு குழிக்கரண்டி யூஸ் பண்ணி இப்படி கூட ஊற்றி விடலாம். நல்லா குண்டு குண்டாக வெந்து வந்துடும். நிறைய பேருக்கு நார்மல் போண்டானாலே பிடிக்காது. உள்ளே வெறும் மாவாக ஹார்டாக ட்ரையாக இருக்கும்னு. ஸோ வெறும் கடலை மாவு மட்டுமே யூஸ் பண்ணாமல் அதை கொஞ்சமாக மட்டும் எடுத்துகிட்டு கூட கோதுமை மாவை சேர்த்து இப்படி பண்ணி பாருங்கள். சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள், கோதுமை போண்டா நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்குது. உள்ளே கூட மாவு அதிகம் இல்லை, ஹார்டாகவும் இல்லை, ட்ரையாகவும் இல்லை. நல்ல க்ரன்ச்சியான டேஸ்டியான போண்டாவை இந்த மழை காலத்தில் சூடான டீயோட செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அடுத்த ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸோட உங்கள் எல்லாரையும் திரும்ப மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.